ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் ஆலப்பாடி ரத்னாகிரிமலை மாவட்டம் நேற்று ராஜாபாளையம் கிராமத்தில் வந்துருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்பு 8ஆம் பாவம் இருக்கேன். அதாவது ஒரு ஜாதகத்தில், அதாவது மாதிரியெல்லாம் இது ஒரிஜினல் டேட்டா பார்த்து எல்லாம் சொல்கிறேன். இது என்ன நடந்ததுங்கிறது இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் எனக்கு நடந்த ஜாதகம். இப்போது ஜாதகம் பார்க்கும்பொழுது நான் தசா பற்றி தான் முதல்ல எடுத்துக்கிறேன். பொதுவாகலாம் எடுக்கிறது தான், ஆனால் எல்லோரும் பல விதத்தில் எடுக்கிறாங்க. சார்ஜ் எடுக்கிறாங்க, அதிலெல்லாம் வந்து நாட்டி பிடிச்சி எடுக்கிறாங்க இல்லையா. நான் என்னால் பாரம்பரிய பற்றி தான் எடுக்கிறேன். ஒரு ஜாதகம் வந்து 29/11/1989 டேட்டு 12:35 பகல் பிறந்த ஜாதகம், ஆண் ஜாதகம். அப்போ வயசு வந்து நீ 36 நடக்குது. 35 முடிஞ்சு 36ல் 2ஆவது மாதம் நடக்கும். 2-3 மாதத்துக்கு முன்னாலே இது நான் பார்த்த ஜாதகம். அப்போது கும்ப லக்னம், ராசி விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகம் நடக்கக்கூடிய இன்னைக்கு சுக்கிர திசையில் வந்து சுக்கரனுடைய புத்தி நடந்துருக்குது. அவங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்குது, அதாவது என்னது வரான்னு நமக்கு தெரியாது. முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஜாதக லக்னம் எப்படி இருப்பான், அவங்க அப்பா அம்மா என்ன, பொருளாதாரம் நடந்தது, அது முதல்ல அவங்களுக்கு இருக்கத்தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த ஜாதகம் கும்ப லக்னம் போது முதல் ஜாதகம் எப்படி இருப்பான். கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் 11 இயங்கிட்டு இருக்குது, எங்க தனுசுல இருக்குது. இப்போ 11 பொருளாதாரம் அவனுக்கு வருவாய் கொடுக்கும், நல்லா இருக்கு, அது ஒன்றும் குறை கிடையாது. சரி, அவனுக்கு முடிஞ்சுது. அப்போ தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு ரிஸ்க் 4ஆம் இடம் இல்லையா. அப்போ 4க்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இயங்கிட்டு இருக்கான். 4ஆம் இடத்துக்கு 8இல் சுக்கிரன். அப்போ தாய்க்கு உடல்நல பாதிப்பு கொடுக்கும். ஆடு மாடுக்கு விரையும், ஆடு மாடுக்கு உயிர் சேதம். ஆட்டுக்கு மாட்டுக்கு உயிர் சேதம் கட்டாயம் உண்டு. தாய்க்கு விரை செலவு சொன்னால் ஆடு மாடெல்லாம் மாடி வந்தது விரை செலவு. தாய்க்கு நரம்பு சம்பளம் தொந்தரவு கொடுத்தது, மருத்துவம் பார்த்தாங்க. சரி, அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு கூட பிறந்த பெண்கள் பற்றி இல்லை, ஏன்னா அது 11 கூட பிறந்த சகோதரத்துவம், அதுக்கு 9 நல்லா இருக்கு, அது மட்டும் நல்லா இருக்கு. அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அவங்க கேள்வி. அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடம் துலாம். அப்பாவுக்கு 8ஆம் இடத்த அதிபதி சுக்கிர திசையில சுக்கிரனுடைய புத்தி. நீங்க அப்படியே நீங்க நான் சொன்ன டேட்டா பார்த்து உங்க செல்ல போட்டுக்கோம். சேவமானது முடியுது. சுக்கிர திசையில சுக்கிரனுடைய புத்தி எப்ப எதிரிகள் நடக்குது, இந்த 2ஆம் மாசம் வரைக்கும் நடக்குது. அப்ப நான் என்ன சொன்னேன், அப்பாவுக்கு பாதிப்பு நல்லா இருக்காரு, இந்த பாதிப்பு நல்லாவே இருக்காரு. உடல் நலம் பாதிப்பு கொடுக்கும், உயிருக்கு தண்டம் உண்டு. ஆனா இது வந்து என்னன்னா உறுதி சொல்ல முடியாது. நல்லா இருக்கும் நம்ம திடீர்னு சொல்ல முடியல. அது யாருக்கு சொல்ல முடியும்னா, இது உரிமைத்தார யாரு, பையன். இந்த மாதிரி அப்பாவுக்கு சரியில்லை, இது நீ தான் போய் செக் பண்ணிக்கிட்டா பாடுறான். சரி, ஏன்னா நம்ம சொல்ல இன்னும் கூட இருக்கிறத பாரு, இதுல என்ன இருக்குது. நான் மட்டும் ஜோதிடர் மட்டும் நம்ம எடுக்க முடியாதுல்ல, இன்னும் 2 வருடம் பாரு, இதை போய் பார்த்துன்னு சொல்லி தெளிவாக சொன்னேன். ஏன்னா இவனுக்கு அருங்காரி பண்ணுற மாதிரி இருக்கு அப்பாவுன்னு. எதனால சொன்னேன் அப்படின்னா, அப்பா வீட்டுக்கு துலாம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன், சுக்கிர திசையில சுக்கிரனுடைய புத்தி. அந்த சுக்கிரன் யாரு சாரம் வாங்கியிருக்காங்கன்னா, சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்குது. 9க்கு பாதகாதிபதி, 9 சூரியன் பாதகாதிபதியா. அப்ப அவனுடைய சாரம் வாங்கியிருக்குது. அப்ப அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும் தெளிவா பார்க்கணும். 32 நாள் ஆகும் அந்த ஜாதகம். அப்பா இறந்து இன்னைக்கு 32 நாள். எப்படி திடீர்னு 15 நாளையிலே அப்படியே முடக்கணும், யாருக்குமே புரியல. நல்லா தான் இருக்கிறாரு. நான் என்ன சொன்னேன், அவருக்கு நடக்கக்கூடியது 60வது வருஷம். அவருக்கு நடக்கணும், அவருக்கு தேதி டைம் இருக்கு, நான் வச்சு சொல்றேன். 60வது வருஷம் நடக்குது. 59 வருஷம் 6 மாசம், அதுக்கு ஒரு 10 நாள் அதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. 60ஆம் கல்யாணம் பண்ணுங்க, ஒரு அடிப்படும் நம்மளுடைய கருத்து. அடுத்து மருத்துவத்துக்கு கரெக்டாக பாருங்கன்னா 60 கண்டத்தை கொடுக்க முன்னு. 2வது இவனுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு கண்டம் இருக்குது இல்லையா சொன்னாங்க, அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆனால் திடீர்னு உடனே பாதிப்பு மருத்துவத்துக்கு போனால் 15 நாள் இருந்தார்.
16வது நாள் முடிஞ்சுதான். எளிமையான விஷயம், சிம்பிளான விஷயம். இதுக்கு வந்து நம்ம இது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இவங்க மருதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். நம்ம சொன்ன தேதியில் போயிருந்தா கூட அந்த மருத்துவம் பார்த்துருக்கலாம். கேரளா சமைக்கிறது ஆனால் முயற்சி பண்ணாங்க, முடியல. ஏன்னா கண்டத்தை கொடுக்குது. ஏன்னா பாலகாதிபதியும் சாரம் கொடுத்துருக்குறான். 8ஆம் இடத்ததிபதி 2ஆம் மாதம் முடியுது. அந்த தேதிக்குள்ள முடியும். 8ஆம் இடத்ததிபதி வேலை செய்யும். மகனுடைய ஜாதகத்தில் அவருக்கு 60 கண்டத்தை கொடுக்கும். இவங்க 8ஆம் இடத்துல அதை வேலை செஞ்சிச்சு கட்டலாம். அப்போ இதுக்கு முன்கூட்டியாக நம்ம பார்க்க ஒரு பரிகாரத்தை எளிமையாக எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் குணங்கள் உண்டு. கருவேப்பிலை வாசம், வேப்பலை வாசம் அடிக்குதுல்ல. அப்போ துளசி வாசம் அடிக்குது. அதாவது வந்து இந்த பரிகாரத்தில் நிச்சயமாக வேலை செய்யுது. பரிகாரம் உண்மை. அது டாக்டர் மருத்துவம்னா பெருசாக டாக்டர் போனால் சரியாகவும் சில எடுத்துவாங்க. ஒரு இடத்துல வந்து நம்மளும் அதே தான் சொல்லி போனால் நம்மளும் அதே ரேஞ்சு தான். முதல் போய் ஜாயின் பண்ணி கேட்பாங்க, என் பிள்ளைக்கு பிரசவம் ஆகணும், நல்லா இருக்குன்னு வேண்டுவாங்க. 2வது மருத்துவத்துக்கு போகிறாங்க, குழந்தை பிறந்தது. 3வது பேருக்கு முடியாதவங்க, நம்ம எப்படி இருக்கு குழந்தை காணுங்க. இப்போ எல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? டாக்டர், தெய்வம், அந்த சோதரும் அந்த இடத்துல இருக்கிறோம். சரியா? இதான் உண்மை. அப்போ நம்ம போற வழி சரி. இதுக்கு முன் நமக்கு இதுல வயசெல்லாம் வந்து குறிப்பிட்ட வயசு தாங்க. எனக்கு அப்பா இருப்பாரு, எனக்கு அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க இல்லையா? இதுல வந்து எல்லாமே ஒரே சமம் நம்ம பேசுறது. அப்ப நீங்க எடுத்துக்கிறது உங்க நாடி ஒன்று தெரியும். இதுல ஒன்றும் பதட்டமோ நடுக்கமே வேண்டாம். இருக்கிறத சொல்லுவோம். நம்ம நாலு சரியா நம்மாட்டி இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கான், டைம் சரியில்லை இங்கே காட்டுது, நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. வேற டைம் சரியில்லை, இதை செய்யுங்க சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம மாட்டோம். புரியுதுங்களா? இது 8ஆம் இடத்தினுடைய வேலை. அப்போ 8ஆம் இடம் செய்யும் போது நான் அந்த காலகட்டத்தை எடுக்கணும். எந்த திசை புத்தியும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதுக்கு 8ஆம் இடத்துல வேலை செஞ்சு 8ல் வேலை செஞ்சு யாருக்கு இப்போ ஒரே ஜாதகத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் தாய்மாமா வந்து கூட பிறந்து எல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த காலகட்டத்தில் வந்து 8ஆம் இடம் கிரகம் உட்காந்து வேலை செஞ்சு அதை வேலை செய்யும். 8ல் இருக்கும்போது 8ஆம் இடத்துல கிரகம் வேலை செய்யும். நாய் கடிக்குன்னு சொல்லியிருந்தேன், ஜாக்கிரதை. ஏதாரத்தில் அஷ்டமத்தில் இருந்து அப்போது சுக்கரனுடைய புத்தி நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கு. 3 நாள் கழிச்சு நாய் எடுத்து கட்டுப்பட்டு வந்தார். எப்படி 3 நாள் கழிச்சு பக்கத்து நாயை தான் நல்லா நாயை தான் கடிச்சிட்டு வந்தார். இப்போ நம்ம சொல்கிற வார்த்தை பலிதம் நிச்சயம் நடக்கும். முன்கூட்டி நம்ம தெரிவித்து வழி சொல்லலாம். சரி, இன்னும் ஒரு பாயிண்ட். இது வந்து அஷ்டமத்தில் நான் வேலை சொல்லிட்டேன். உன்னோட பேச அதாவது டைம் எடுத்துக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுப்பேன். ஒரு ஜாதகத்துக்கு எந்த ஜாதகமாக தான் சரி, அதான் நான் சொல்கிறது ஆணை விட்டுருங்க. ஆணை ராஜா அதை விட்டுரு. பெண் தன்மைக்கு மட்டும் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஜோதிடத்துக்கு மட்டும் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த பெண் சொல் பேச்சு கேட்டு ஓடனால் வாழ்க்கை, இல்லைன்னா தனிச்சு வாழணும்னு சொல்லுது. ஒரு 5 ஜாதகம் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி வாழ்க்கை ஒட்டி வாழல. இன்னொரு ஜாதகம் ஒன்று 17/5/1995. நீங்கள் டைம் அப்படியே போட்டுருங்க. நேரம் 6:05 காலையில். அந்த ஜாதகம் வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய். அப்போ துலாத்தில் வந்து ராகு, விருச்சிகத்தில் குரு, அதாவது தனுசில் வந்து சந்திரன். அப்போது 9ஆம் கும்பத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்காரு. மேசத்தில் கேது சுக்கிரன் இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்னது 2 குழந்தைங்க இருக்குது. ஜாதகம் பார்த்து எப்போ சொன்னது 2023 சொன்னேன். ஏன்னா அப்போ ராகு இயங்கிட்டு இருக்கிறாரு. ராகு புத்தி, அதாவது சூரிய திசையில் ராகுனுடைய புத்தி 2023 நான் பார்த்தோம். 2 வருஷம் ஆயிடுச்சு, 2ஆம் வருஷம் ஓடிட்டு இருக்குல்ல. அப்போ சொன்னேன், வாழ்க்கையில் ஒட்டி வாழ முடியாது. கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்காது. எப்படி? அதாவது அஷ்டமாதிபதி வந்து 7ஆம் இடத்துக்கு அந்த ஜாதகம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி 7ல். அப்போ என்ன பண்ணோம்? 8 கூடிய எங்கே உட்காரனா அதை அந்த வேலையை செய்யும். அதை கெடுபல் தான் கொடுக்கும் அப்படின்னா சொல்லு ஓடாது. 8ஆம் இடம் 8 கூடிய 7 இருக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை வராது. ஆமாம், 2 பேருக்கு இதாக இருக்கும். சரி, பாயிண்ட் தெரிஞ்ச நம்மளுக்கு இது எப்படி தான் போகும்னா, இது எவ்வளோ நாளைக்கு ஓடுனா நான் சொன்னது 2025 9 ஓடும். இந்த வருஷம் அதை எப்படி ஓடும், எதனால்னா
அந்த ராகு நடக்கும்போது 7க்கு 12 ஏன்னா கணவன் நம்ம எடுத்துக்கிறோம், அப்படியே பண்ணால் மட்டும் பிரிவு கொடுக்கும், பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது அவனை கூட ஓட்டி அடிக்கலாம், இந்த ஜாதகம் ஓட்டி அடிக்க முடியாது. ஏன்? லக்னத்தில் சூரியன். அந்த பெண் சொல்ற பேச்சு கேட்டால் வாழ்க்கை, இல்லைன்னா செல்லாது. புள்ள நல்ல புள்ள தான், அழகா இருக்குது, குழந்தை இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் பேச்சு ஓடாது. சரியா இருந்தாலும் தப்பா அப்போ ஒன்று பண்ணலாம். கட்டிக்கிட்டவன் யாராக இருந்தாலும் உப்பு கம்மியாக போட்டு காரணம் கம்மியாக போட்டு உணர்வுகள் இல்லாத வாழ்ந்துடலாம். பிள்ளைங்களுக்காக வாழலாம். இப்படி தான் நானும் ஒரு 5 ஜாதகம் அதை கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா வாழ்க்கையில் ஒட்டி வாழலை, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பார்த்தேன். நம்ம பொதுவாக வரப்பட்டு எடுக்கிறோம். ஆனால் எதனால் பார்த்தா சூரியன் வளர்த்து லக்னம் எந்த லக்னமாக தான் சரி அங்கே இருந்தால் அவங்க பேச்சு கேட்டு போனோம்னா வாழ்க்கை, இல்லைன்னா பிரிவு தான் ஓடுது. நல்லா போடும், அது தன் சர்வீஸ் செயல்படும், அது பேச்சு தான். இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கலாம் வாழுதானாக்கா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வலிக்கும் ஓட்டிக்கலாம், வெளியே சொல்லாமல் தங்கள் குடும்பத்தை ஓட்டலாம். என்ன பண்ணணும், அது ஒரு வழி, இது ஒரு வழியில் போகுது. பெண் அவங்க சௌரியம், அவங்க சௌரியம், ஆனால் சாப்பாடு இப்படி போயிட்டு இருக்கும். அப்படி போன வாழ்க்கை கரெக்டாக ரைட்டாக இருக்கணும், வாழ்க்கை இல்லை பிரிஞ்சு தான் இருக்குது. இதுக்கான ஆதாரத்தோட ஜாதகத்தை நான் நிரூபிக்கணும். அதாவது ஜோதிடத்துக்கு மட்டும் நான் ஒரு கருத்து சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட வர ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம பிரிஞ்சு வாங்க சொல்ல முடியாது. யார் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்து விடுன்னு நினைக்க மாட்டோம். அதுக்குன்னா நம்ம ஜோதிடத்துக்கு பரிகாரம் பண்ணலாம். என்ன நடக்குது, அப்போது பையன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரின்னு போய்க்க, பிள்ளைங்க வந்துருச்சு இவ்வளோ பொழுதாயிடுச்சா சரின்னு போய்க்கோ அப்படின்னு சொல்லி 2 இதே பிரிஞ்சு வந்துச்சு. 2 பேர்த்துக்கு உட்கார வச்சு 2 கருத்தெல்லாம் ஒரு 3/4 மணி நேரம் 2 பேர்த்துக்கு ஓட்டினேன். அந்த பக்கம் திரும்பி 3 கலந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கும் பொழுது இதை பண்ணாதான் கல்யாணத்துக்கு முன்னதாக வந்தது, இதை பண்ணாதான் என்ன ஆகும், அந்த புள்ள பேச்சு கேட்டு ஓட்டுற மாதிரி நான் பண்ணிக்க, நீ தான் ராஜா அப்படின்னா அங்கே செல்லாதுண்ணே. எல்லாரும் லவ் பண்ணுறது சொன்ன பொண்ணு தான் கட்டணும். கட்டம் இருக்கிறது ஒத்து போகல, 2 பிரிஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ தற்சமே 2 வரும்போது தான் கூப்பிட்டு 2 பேரும் உட்கார வச்சு பேசினேன். அது அந்தாலும் திருப்பி உட்காந்து அழுதாமன்னு சொல்லி விடு பண்ணுறேன், ஆஜாரம் மட்டும் கொடுத்து போகிறேன் முன்னாடி தானே. சரி போய் பையன் இருக்குது, பிள்ளை இருக்குதா, சரின்னு போய்க்க. அப்போ ஒரு முறை இப்படி போயிட்டு குழப்பம் போ கண்ணே, இனிமேல் அவனுக்கு காரம் அதிகம் போடாத, உப்பு கம்மியாக போட்டு நீ உனக்கு ருசியாக சாப்பிட்டுக்க, உன்னை திருத்த முடியாது என்னன்னா சொன்னாலும் ஏறாது. எப்படி நம்ம சொல்கிறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க சரிண்ணா அப்படின்னு. இப்போ ஓடுது, இங்கே போயிருந்தது ஓடுது, அதுக்கு ஜாதகம் அப்படியே இதை விட்டங்க. இது எந்த ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து எனக்கு சொன்னோம்னா யாராவது எனக்கு வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு புருஷனும் தேவையில்லைங்கிறது என் வலிக்குது. நம்ம பஞ்சாயத்து பண்ணாலும் அவன் சொல்கிறத மண்டையா தலையா சரி அப்படி போய்க்கோ, இதுதான் வலி. இல்லை என்றால் ஆணை பற்றி பிரச்சனை இல்லைங்க, ஆண் ராஜா அவனை பற்றி பிரச்சனை, அவன் எது போனும் ஒத்து போய்க்குவான். அதாவது ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் நடந்துட்டால் ஓடும். ஆனால் அன்னன்னைக்கு மனவழி இருக்கும், வலிக்காத மாதிரி வண்டி எடுக்கணும்னா கேட்டுக்கிட்டு நல்லா இருக்கும் போயிடணும். இதுதான் வாழ்க்கை. இது வேணா இல்லைன்னு நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, எப்போ இதில் வேணா செக் பண்ணி பாருங்க. குடும்பாட்டையில் கூட அவங்க குடும்ப தலைவீட்டு போட்டால் இருந்தால் தான் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. வேற யாராவது வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் இருக்குல்ல, இல்லை எல்லாத்தையும் இல்லை, நீங்கள் 100% இந்த நான் சொன்ன பாயிண்ட்ல வருது தான் பார்த்துட்டேன். ஏன்னா அது நம்ம ஒரு இது நம்ம வெளிப்படுறோம்னாக்கா அதில் அந்த நாளைக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆதாரம் நம்ம சொல்லணும் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் பொருத்தம் வரும் பொழுது இந்த மாதிரி இணையம் தான் வேண்டாம், என்னை பொறுத்து வேண்டாம். இதுக்கு மின்னு கட்டிக்கிறியா அது நீ அனுபவிக்கணும் கட்டிக்க, அந்த பாயிண்ட்ல நம்ம இருக்கணும். அப்படின்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்புறம் எந்த மாதிரி வாழ்க்கை அமையும்? வாழ்க்கை வேணும்னா அதுக்கும் இந்த பொண்ணு பேச்சு கேட்டு தான் நான் பொழைச்சிக்கிறேன் இருப்பான் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான் இல்லையா, அவன் ஒத்துக்குவான். இவனும் அதே கரெக்டாக ரைட்டாக இருக்கணும்னா பொருந்தாது இல்லையா. எத்தனை இந்த மாதிரி இருக்கு நிறையா. இது விஷயத்துல இருந்து இது வரைக்கும் அதாவது எனக்கு இந்த ஜோதிடத்தில் வந்து எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தது வந்து குருநாதர் வந்து கனகராஜ் திருச்சியிலிருந்து இருந்துட்டு இருந்தார்.
அவர் தான் அதெல்லாம் எனக்கு வழி நடத்தினவர். அதுக்கு பிறகு நம்ம எத்தனை பேரை சந்திச்சு பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? இல்லை மூத்தவங்களாக இருந்தாலும் சிலருக்கு தெரியாமல் சிலவங்க தெரிஞ்சிருக்கும். முதல் இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாய்ப்பளிக்கிறது. இது இப்படிப்பட்ட இதானாலும் வந்தாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? குழந்தை இல்லை நம்ம பாய்க்கிட்டு வந்தாலும் சரி, உடல்நோய் வந்தாலும் இது உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு அனுப்புகிறாங்க. உண்மையாக நடந்தது, உண்மையாக அது இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் தான் பேசுகிறேன். சில இடத்துல பார்த்துட்டோம்னா எங்களுக்கு குழந்தை இருக்காதான்னு சொல்லி எடுத்த பாயிண்ட்டுக்கு இருக்கான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்னா என்கிட்ட பார்க்கவே இல்லை, அதை சொல்கிறாங்க. யார் சொன்னது? ஏன்னா நான் ஜோதிடனே தெரியாது அவங்க. அதை ரெண்டையும் செக் பண்ணி இல்லைம்மா யார் சொன்னது, குழந்தை இருக்கு, யார் சொன்னா? இருக்குமே, இருக்குது, அடுத்த வருஷம் பையனா பிறந்திருப்போம். ஜாதகத்தை பார்த்து நான் காசு வாங்க கிடையாது, உண்மையாக நடந்தது பார்த்து சொல்லிட்டுங்க. அப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், நூற்பாலைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த பொண்ணு இடையில வழியில் நின்று திருப்பி வேற நம்பரோட பேசும்போது அவங்க வண்டியில் வந்தாங்க. பேசும்போது டாட்டா பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டேன். இவ்வளோ பண்ணி தான் பண்ணிச்சு. சொன்னதுக்கு பிறகு அதே மாதத்தில் கருத்துச்சு 7ஆவது மாதம் 9ஆம் மாதத்தில் வந்து வளகாப்பு வைக்கிறாங்க. வளகாப்பு வைக்கும்போது எங்கள் வீட்டுக்காரமாக அங்கே வேலை பார்க்குது. அங்கே ஏன்னா எங்கள் வீட்டில் வேலை சேர்த்து அந்த பொண்ணுக்கு தெரியும், நான் பேசியிருக்கிறேன். அந்த பொண்ணு அந்த அக்கா நான் வந்து மாசமாக இருக்கேன், வளகாப்பு வச்சுருக்கோம், அண்ணாங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் கைப்பிடிச்சு கொடுப்போம். மாசமாக இருக்கு ஏன் வீட்டுக்காரருக்கு என்ன கம்மம், ஏன்னா அவங்க புரியாது இது நான் சொல்லி அவங்க இது நான் எனக்கு சொல்லி வந்ததும் என்கிட்ட சொல்ல சரியான கேள்வி. அப்புறமா தான் இல்லை அந்த பொண்ணு திரும்ப இதை சொன்னதுக்கும் என்னக்கா மூஞ்சி வந்து எப்படி பேசுறீங்க, இவர் தான் குழந்தைன்னு சொன்னார். அது வந்து நான் முதல்ல அவரு தான் சொல்லணும் அப்படின்னா அவதான அர்த்தங்கள சந்தோஷத்துக்காக பதிலாக இருந்தது. இப்போ பையன் பிறந்துச்சு, ஆனால் அதுக்கு முன்னே சொன்னவங்களுக்கு குழந்தை இருக்காது. அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. இல்லைன்னா கூட சரி டாக்டர் வந்து முடியாது, ஆனால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்க டாக்டர் உண்டா? 100 சொல்லலாம் இது செலவு பண்ணாங்கன்னு சொல்லி 99 பேர் சரி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும், இங்கிருமெண்டாக தான் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த விஷயத்துலையும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி குழப்பத்தை இருந்தாலும் எல்லாம் சொல்லுவோம். வழியை சொன்னால் சரியாகாத பஞ்சாயத்து பைசா தான் நம்ம சொல்லக்கூட பரிகாரத்திலே வழியில் நல்லதாகி நடந்துருக்குது. எத்தனை பேர்ல ஆனால் எத்தனை பேர் அதிகாரி எவ்வளோ பெரிய வசதி உள்ளவங்களும் பதவியில் இருக்கிறவங்களும் தீர்ந்துருப்பாங்க. பைசா தீராது. நீங்கள் சொல்கிற சின்ன ஒரு வார்த்தையில் தீர்ந்துடும். செக் பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள். இல்லையா இப்போ எல்லா நேரமும் காண்டிட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது ஜாதகம், இது என்ன பண்ணலாம், கலந்துக்கோங்க. டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஊரில் சின்ன டாக்டர், பெரிய டாக்டர், சின்ன டாக்டர் ஒரு 4-5 மருந்து வச்சுருக்கிறாரு. எல்லா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுறாரு. உடல்நலம் எல்லாம் காய்ச்சல் இருப்பாங்க, போய் 4 நாள் சரியாகல. அது காய்ச்சலுக்கு மட்டும் இந்த மருந்துனா இல்லை, எல்லாத்துலையும் கொஞ்சம் எடுத்து போடுறாரா, மறுநாள் சரியாயிதா? உண்மை தானே அது? அப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாரும் யாரெல்லாம் சரி ஆதி மதம் பாதுபாடு அண்ணன் தம்பி உயர்வு தாழ்வு அது இல்லை. எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம். டவுட்டுக்கு ஒரு பிரச்சனை உண்மையாக நடந்தது சொல்கிறேன். புராணா பீட்டில் 2 மணி நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. அப்போ நான் வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வீட்டில் எங்கள் பாப்பா நான் தம்பி எங்கள் வீட்டாலும் பார்த்தோம். ஒரு இடத்துல சின்ன வீடு 2 மணிக்கு கொரோனா டைமில் 2 மணி வீட்டுக்கு போய் டவர் பண்ணி விட்டு கேட்குங்கிறதுனால எடுத்துகிட்டு லேடி போர்டில் கேட்குது. நானும் சொல்லிட்டு பேசுகிறேன். நம்ம அருகில் ஒரு ஊரில் நேரத்துக்கு கூப்பிட நினைக்காதீங்க அப்படின்னா அது அப்படி நினைக்க சொல்லுங்கள். நானும் யாருன்னு பேரை கூட சொல்லுங்கிறேன். இல்லை நம்ம பையனுக்கு இப்படி கொரோனான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பக்கத்து வீட்டிலாம் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. ஒரு பையன் அப்படி இந்நேரத்துக்கு வந்து கேட்கறது மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்கம்மா லேடி போர்டில் கேட்குது. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நேரத்துக்கு ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து தவறாக தோணும். எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும் பெண்களுக்கு உண்டான அது இருக்கு. யாரை பண்ணி பேசுகிறாங்களோ எண்ணங்கள் தோணும். நான் அப்புறம் சொல்லி அவங்களாதீங்க, ஏன்னா அதுக்கு ஒரு 15 நாள் ஜாதகத்தையும் பார்த்தேன். அவங்களுக்கு மிதுன லக்னம் பையனுக்கு சனி திசையில் சனியினுடைய புத்தி, அது என் போட்டில் அந்த சனி திசையில் சனி புத்தி நடக்கும் 8ஆம் இடமா. அப்போ கண்டத்தை கொடுத்து விரை செலவு கொடுக்கும். ஆனால் உயிர் பார்க்காது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு உயிர் பார்க்க மாட்டான். ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் தரணும், ஆயுள்காரனே சனி போகலாம் தானே. ஆனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த வாக்கு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம்.
சரியாயிட்டான். நான் என்ன சொன்னேன், ஒரு குட்டியான ஒரு பரிகாரம், இதை செய்யுங்க, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அப்படின்னா அதை செஞ்சதுக்கு அப்புறமா அப்போவே ஒரு தெய்வத்தினுடைய அருள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடை அவங்களுக்குள்ள ஒரு சாமி கொடுக்குற கடை. ஏன்னா நம்மளாம் அதுக்கு தெய்வம் தான் வழிபாடு பண்ணுவோம். அது ஆகாதது அப்புறம் முதல்ல நம்ம நம்புவோம், அப்படி தான் நம்புகிறோம். காய் பிடிச்சி தண்ணி தெளிச்சு குட்டி கிடம், அதை கேளுங்க, உன் பையனுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னா போகப்படாமன்னா அது அந்த நேரம் ஆமாம் குட்டியாக இருக்கிறது, சரி செய்யுங்க அப்படின்னு கேட்டதான் அந்த கடை தூத்துருச்சான். அது சந்தோஷம். ஒரு பையனை பற்றி பொண்ணு சந்தோஷம் இல்லையா? நல்லா இருக்காங்க, காலேஜ் போகலாம், மருத்துவ நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தை அவங்க உயர்வான இடத்துக்கு உயர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதனால் இதில் டவுட்டு, இந்த ஜோதிடத்தில் எந்த டவுட்னா எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறன் உண்டு, பல திறன் இருக்கும், வெளிப்பட்டு சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாதம் வந்து கருத்தோட எல்லாம் சேர்ந்து வந்து இதை பற்றி எல்லாரும் சந்தோஷம். இந்த பேச வாய்ப்பளித்த ஏழுமலை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க என்னோட சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.